ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கார்த்தி. இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் சீரியஸில் டே 8. இன்றைக்கி லெக்குக்கும் விங்ஸுக்கும் தான் போட போகிறோம். மார்னிங் எப்பயும் போல் எழுந்திரிச்சு, ஆனால் தூக்க கலக்கம், சரியான தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்குவாடு, நார்மல் ஸ்குவாடு. முதல்லாம் 20 to 25, இப்போல்லாம் அப்படி இல்லை, 30 to 35 ஸ்குவாடு. அதாவது ஒரு செட்டுக்கு 35, அதே மாதிரி 4 செட்டு. அதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை தான் லெக்கு. அதே மாதிரி 48 மணி நேரம் கழித்து தான் நம்ம போடணும். ஏன்னா மசிலோட லெஸ்ட்டு அவ்வளோ நேரம் இருக்கணும். அப்படின்னா தான் மசிலோட ரெக்கவரியும் இருக்கும். மொதல் செட்டு போடும்போது எப்போயுமே ஏன்டா போடுறோங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு 2வது ஸ்மோ ஸ்குவாடு போடும்போதே லைட்டாக பம்பிங் தெரிய ஆரம்பிச்சிட்டு, நார்மல் ஸ்குவாடுக்கே பம்பிங் நல்லா தெரிஞ்சது. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா ஸ்மோ ஸ்குவாடுக்கு 20 கவுண்டு 4 செட்டு. இது நம்ம க்ளூட்டு, தைஸு எல்லாத்துக்குமே ஆக்டிவேஷன் ஆகும். இது ஸ்லோவாக போட்டால் மட்டும் போதும். க்ளூட்டு நல்லா பிடிக்கும், அதே மாதிரி தைஸும் நல்லா பிடிக்கும். என்ன தான் ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சாப்பாடு மஸ்ட்டு. ஏன்னா சாப்பாடுங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. வீட்டில் எங்கள் மம்மி என்னன்னாலும் செஞ்சு வச்சிடும். பட் ஆனால் கட்டிங்ஸ் தான் பிரிக்கவே முடியாது ஆப்ஸுக்கு. ஒரு வழியாக ஸ்குவாடு இந்த இதையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அதனால் மூச்சு முட்டுட்டு, ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்குவாட் மட்டும். ஏன்னா அச்சலாத்தியாக இருக்கும். இல்லை காலுக்கு ஆடும்போது எங்கேயோ இல்லாத பெயின்லாம் சேரும் காலில் மட்டும். ஏன்னா நம்ம டெய்லி ரொட்டீனாக நம்ம நடக்க வைக்க நம்ம ஆக்டிவிட்டி முழுக்க காலுங்கிறதுனால ஆல்ரெடி அது டயர்டில் தான் இருக்கும். நம்ம தூங்கினா தான் ஓரளவுக்கு நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம ஸ்குவாடு போட்டோம்னா தனி மசில் தெரியும், இருந்தாலும் அதோட பெயின் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்க்ரைசஸ்ஸு. இது மொதல் 4 அதாவது 4 கவுண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே அதில் 5-6 கவுண்டு. அதாவது 5 செட்டு ஈச் சைடு. ஃப்ரண்ட்டில் 5 செட்டுனா பேக்கில் 5 செட்டு. ஒரு வழியாக எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கால்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டு, இத்தனைக்கும் மெல்ல தான் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே 4 ஸ்டெப்பு தான் வைக்க முடியும். 4வது ஸ்டெப்பு கேமராவில் இடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு வழியாக போட்டு முடித்து ஃபினிஷிங் செட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே காலு கிடுகிடுன்னு நடுங்குச்சு. எப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் இருக்கும்போது கால் வலிக்கத்தான் செஞ்சுது. இருந்தாலும் விடலை. நம்மளோட லட்சியம் என்னவோ அதுக்கேற்றாப்புல நம்ம மாறிக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழியாக இந்த செட்டும் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் டக் வாக்கு. இது ஃப்ராக் ஜம்ப்பு. இது எங்கள் வாத்தியார், பிடி வாத்தியார், நம்ம படித்த ஸ்கூலில் ஹேண்ட்பால் ஆட விடும்போது சாவடிப்பார். இந்த கோல் போஸ்ட்லேருந்து அந்த கோல் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. எங்கள் ஜிம்முலேயும் அதே தான். எங்கள் ஜிம்முலேயும் இதே மாதிரி தான் சாவடிப்பாங்க. அதே மாதிரி விளாட போகிற இடத்துலையும் சரி, ஒரே மிலிட்ரி ட்ரைனிங்காக தான் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்காங்க, ஏன் கொடுக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நல்லா மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே மாதிரி காப்ஸு கிப்ஸு எல்லாமே பிடிக்கும். ஒரு வழியாக எல்லாம் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னது, நம்ம இதான் இருக்கிறதுலே ட்விஸ்ட்டு. ஒத்த காலில் ஸ்குவாடு போடுறோன்னு சொல்லி போட்டாச்சு. அதாவது லெஃப்ட் காலில் 4 போட்டாச்சு. அதே இது ரைட் காலில் இத்தனைக்கும் லெஃப்ட் காலில் பவரே இருக்காது. இத்தனைக்கும் 4 போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 3, இது 4. அதே இது வலது காலில் மாற்றி வைக்கணும்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு தடவை உட்காந்துட்டு கீழே சப்புன்னு உட்காந்துரும். வண்டி உட்காந்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் நடக்கும் பாருங்களேன். காலை தூக்கி வச்சுட்டு எங்கிட்டு கூடதா தூக்கி நான் வட்டேன்ட்டு உடம்பு வளைக்க முடியலங்க பார்த்தீங்களா, டொமுக்குன்னு கீழே விழுந்தாச்சு. எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு. போதும்பா உங்களுக்கு சாவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் விங்ஸுக்கு எப்பயும் போல், ஏன்னா டெய்லி எப்போயுமே புல்லப்ஸ் எப்போயுமே 15 கவுண்ட் எடுத்துருவேன். 15 கவுண்டு 3 செட்டு. டெய்லி போடாமல் போக மாட்டேன். என்ன ஒர்க் அவுட் போட்டாலும் புல்லப்ஸ் கம்பல்சரி எப்போயுமே போட்டு தான் இருக்கும். அது போட்டால் தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தெரியுமா. அதனால் நம்ம வீட்டு சோகத்தை பிடிச்சி அதை உடைக்காதுன்னு தான் அந்த ஃப்ளாப்பை எப்படியாவது புல்லப்ஸ் போட்டே உடச்சி எடுக்கணும். உடையாது, இருந்தாலும் ஒரு லாஜிக்கு. ஒரு வழியாக அதையும் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போனோம்னா நம்ம மம்மி கம்மம்புல் உருண்டை ப்ளஸ் கம்மம்புல், கேரட்டு, பேரிச்சம்பழம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது முடித்தோடனே காலையில் லஞ்சு இட்லி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.